வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜி. ரொம்ப ஹெல்த்தியான ராகி உப்புமா பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப்பு ராகி மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் 5 நிமிஷம் வறுக்கலாம். அது நல்லா வருந்துடும். 5 மினிட்ஸ்லேயே நல்லா வாசனை வரும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 3/4 கப்பு எந்த கப்பில் எடுத்துட்டோமோ அதே கப்பில் 3/4 கப்பு ஒரு வெள்ளை ரவா, பாம்பே ரவாவை அதே கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கடாயில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் போட்டு ராகி மாவு ப்ளஸ் ரவா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஒரு கடாய் அல்லனா மண் சட்டி, இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதை நீங்கள் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் நல்லா செவக்கிறதுக்குள்ளே பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேணும்னா பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக தக்காளியை சேர்ப்போம். இதை வதக்கும் போதே இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போடுவோம். தக்காளியை முன்னாலேயே போட்டோன்னா எல்லாம் சரியாக வதங்காதுங்கிறதுனால தான் தக்காளியை கடைசியாக போடுறோம். எல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொக்காகட்டும். இதுக்கு தண்ணி அளவு 4 கப் எடுத்துக்கணும். எந்த கப்பால் நம்ம அளந்து எடுத்துட்டோமோ அதே கப்பால் 4 கப் நான் இங்கே அளந்து வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கின அப்புறம் இந்த தண்ணியும் சேர்த்துடுவோம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மாவு, ரவா 2த்தையும் இதில் சேரலாம். இமீடியட்டாக நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா கட்டி தட்டுன்றோம், நல்லா கட்டியாகிடும். அதனால் டக்குன்னு நல்லா விஸ்கை வச்சு பண்ணலாம். ஃப்ளேமை நல்லா சிம் ஆக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 7லேருந்து 9 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொக்காகட்டும். சூப்பரான ராகி உப்புமா ரெடி. இது ரொம்ப உதிராக இருக்காது. பட் சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி இல்லை எது நமக்கு பிடிக்குமோ சைட் டிஷ் இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.